கபாலியில் நடிக்கும் பொழுது உண்மையிலே எனக்கு ரொம்ப, அதாவது இன்னைக்கு வந்து நான் உண்மையிலே எனக்கு வந்து நான் மிகப்பெரிய ரசிகன், அவருடைய மிகப்பெரிய ரசிகன். நாங்கள் தலைவர் தான் சொல்லுவோம் அவரை. அவர் கூட ஃபஸ்ட்டு டே உட்காரும் பொழுது எனக்கு வந்து உண்மையிலே அது வந்தவரை நாங்கள் பார்ப்போமா நினச்ச காலங்கள் உண்டு. ஸோ அவருக்கு எதிர்த்தாப்படியே உட்காந்து நம்ம நடிக்கிறோமே அப்படின்றப்ப அதனுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் வெளியே சொல்ல முடியல என்னால். ரெங்காராவ் சார் மாயாபஜார்னு ஒரு படம் வந்துச்சு. இப்போ இந்த மாயாபஜார் அதில் அவர் தான் லீட் ரோலு. ஓகே, அவர் தான் லீட் ரோலு. அவர் வந்து நிறைய அப்பா கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. அவர் மாதிரிலாம் நடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி வரணும், அந்த மாதிரியான கேரக்டர் இருந்துச்சுன்னா பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரஜினி சார் அப்ரிஷியேட் பண்ணது. அவர் வந்து கபாலியில் இங்கே நடித்து முடித்த பிறகு 10 நாள் கழிச்சு மலேசியா போகும்பொழுது அங்கே வச்சு என்னை அப்ரிஷியேட் பண்ணார். நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு புதுசுனாங்க, ஆனால் டைலாக் டெலிவரிலாம் சூப்பராக இருக்குன்னு அங்கே வச்சு அப்ரிஷியேட் பண்ணார். அது அடுத்த அப்ரிஷியேஷன் வந்து எனக்கு சிவகுமார் சார் கொடுத்தது. நான் வந்து அதாவது 100வது படம் எனக்கு ரெட்ரோ, 100வது படம் ரெட்ரோ. அதில் வச்சு எனக்கு வந்து அவர் சிவகுமார் சார் கையால் நான் வந்து ஒரு மெமெண்டோ வாங்கினேன். அது என்னால் மறக்க முடியாதுண்ணா. அப்போ அவர் சொன்னார், என்னங்க உங்களை பார்த்தீங்க அதுக்குள்ளே 100 படமா நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு ஸ்டேஜ்லேயே. அது ஒரு எனக்கு பெரிய அப்ரிசியேஷன். வணக்கம் சார், எப்படி? வணக்கம், நல்லா இருக்கம்மா. ரொம்ப சந்தோஷம் எனக்கு உங்களை நான் மீட் பண்ணதுக்கு. அதுவும் செகண்ட் டைம் உங்களை நான் இன்டர்வியூ எடுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டடாகவே இருக்கேன் நான். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நிறைய விஷயம் ஆல்ரெடி உங்ககிட்ட பேசியிருந்தீங்க. இருந்தாலும் உங்ககிட்ட நான் வந்து முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம், சினிமா அப்படின்ற ஆசையில தான் நீங்க சென்னைக்கே வந்தீங்களா, இல்ல லைஃப் போற போக்குல அப்படியே நீங்க சினிமாக்குள்ள நுழைஞ்சிட்டீங்களா? சினிமான்ற ஆசையில் வரலாமா? ஆக்சுவலாக நாங்கள் ஃபார்மா கம்பெனி முன்னாடியே பல இன்டர்வியூலாம் சொல்லியிருக்கேன். சென்னையில் தான் வச்சுருந்தோம், ஃபார்மா கம்பெனி வச்சுருந்தோம். அதான் என்னுடைய முதல் தொழில். அப்புறம் பையன் சினிமாவுக்கு வந்த பிறகு அப்படியே படத்தில் நடிக்க ஆரம்பித்தேன். அப்படியே வந்துட்டோம். நீங்கள் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு? இல்லை, ஃபார்மா கம்பெனி. அப்படியா? ஓகே, சரி, ஓகே. இப்போ வந்து சினிமாக்குள்ள நீங்க யதார்த்தமா தான் நுழைஞ்சீங்க. இருந்தாலும் வந்து சின்ன வயசுல நாடகத்துல, ஸ்கூல்ல, காலேஜ்ல நடிச்சிருக்கேன். உங்களுக்கு ஒரு பேஷன் இருந்துச்சு ஆல்ரெடி, அந்த ஆக்டிங் மேல ஒரு பேஷன் இருந்துச்சு. ஆக்டிங்ல அதாவது எல்லாருக்குமே மனுஷனா பிறந்துட்டோம்னாலே எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சினிமா வந்து ஒரு நல்ல ஒரு எல்லாருக்குமே பொழுதுபோக்கான ஒரு மீடியா இல்லையா சினிமா அப்படின்றப்ப, நம்ம சினிமா பார்க்கும் பொழுது அந்த கேரக்டராக நம்ம நினச்சி பார்க்குற உண்டு. சின்ன பிள்ளைகளில் நம்ம இந்த நாங்கள்லாம் வீரபாண்டிய கட்டம் பார்க்கும்பொழுது சிவாஜி மாதிரி வசனம் பேசணும் அப்படின்ற மாதிரி, அதேமாதிரி இப்போ எம்ஜிஆர் படங்கள் பார்க்கும்பொழுது அவர் மாதிரி கத்தி எடுத்து சண்டை போடணும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே அது மனித இயல்பு. அது எல்லாருக்குமே உள்ளது தான். சில பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கிது, வரும்பொழுதும் வந்துடுறாங்க, அவ்வளோதான் தான். ஓகே, ஆக்சுவலி இப்போ நீங்க வாழ்ந்துட்டு இருக்க இந்த லைஃப் வந்து நிறைய பேரோட ட்ரீம் லைஃபா இருக்கு. நிறைய பேர் இப்போ நீங்க பெருசா நான் வந்து ஒரு நடிகனா வரணும், நான் சினிமாக்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இல்லைன்னா கூட, நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஆகணும்ட்டு ஆசைப்பட்டு இன்னமும் லைக் ஒரு 50s தாண்டியுமே வந்து சினிமாக்குள்ள வரணுன்ற ஆசையோடவே நிறைய பேர் இருக்காங்க. பட் நீங்க இப்போ ஆல்ரெடி அந்த பொசிஷன்ல வந்து லிவ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்றீங்க? சொல்றேன்ல, இது வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு என் பையனால கிடைச்சிச்சு. அது உண்மையில அந்த லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். ஓகே, நீங்க சினிமா அப்படின்ட்டு ஒருத்தவங்க வந்து நம்ம வீட்டுல ஒரு பையன், சின்ன பையன், நமக்கு பிறந்த ஒரு பையன் வந்து சினிமா தான் நான் சூஸ் பண்ண போறேன், ஆப்பர்ச்சுனிட்டியா நான் இதுதான் என் லைஃபை கெரியரா எடுத்துக்க போறேன் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய பேரண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல டினை பண்றாங்க. இங்கேயும் சினிமாலாம் வந்து லைஃபா செட் ஆகாதுப்பா நிறைய பேருக்கு அப்படின்றப்ப, நீங்க வந்து உங்க பையனை இவ்வளவு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து நீங்க க்ரோ பண்ணுங்க அப்படின்ட்டு அனுப்பியிருக்கீங்க. உங்களுக்கு எங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த தைரியம் வந்துச்சு? இல்லை, அது வந்து உண்மையிலே அது ரொம்ப அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து அந்த மென்டாலிட்டி வந்து ரொம்ப தப்பிதமான மென்டாலிட்டி. ஏன்னா இப்போ பேரண்ட்ஸுக்கு அந்த பிள்ளைகளுடைய டேலண்ட் என்னன்றதை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, அவங்க டேலண்ட் எதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் விட்டோம்னா தான் அவங்க பெரிய ஆட்கள் ஆக முடியும். இப்போ நம்மளுடைய தாட்ஸை வந்து அவங்கக்கிட்ட கொண்டு செலுத்த முடியாது கண்டிப்பாக. நீ இப்போ வந்து அவனுக்கு வந்து இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை இருந்திருக்கலாம், நான் அவனை இல்லைடா நம்ம வீட்டில் டாக்டர் இல்லை, நீ டாக்டர் படின்னு சொல்கிறது வந்து தப்பு. கரெக்ட். ஏன்னா அவனால் படிக்க முடியாது. நம்மளுக்காக போய் சேர்ந்தாலும் அவனுக்கு பயாலஜி எனக்கு வராதுன்னு சொல்லுவான், இல்லை பண்ணிடலாம் டியூஷன் வச்சு பண்ணிடலான்னு எவ்வளோ பேரண்ட்ஸ் அதான் தப்பு பண்ணுறாங்க. ஸோ அப்படின்றப்ப அவங்களுடைய லைஃபே போயிடுது அதில். ஏன்னா அவங்களுடைய பேஷன் போயிடுது. அப்படின்றப்ப பிள்ளைகளுக்கு என்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். போதும் எதில் இன்ட்ரெஸ்ட்டு அதை நம்ம அவனுக்கு மோட்டிவேட் பண்ணி கொடுத்தோம்னாலே இன்றைக்கி வந்து எல்லாருக்கிட்டையுமே டேலண்ட் இருக்குது, எல்லாருமே பெரிய ஆட்களாக வந்துடுவாங்க.
சூப்பர். நல்ல ஒரு விஷயம் ஆக்சுவலி நீங்க பண்ணி நீங்க ஒரு நல்ல அப்பா அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. பட் அட் த சேம் டைம் நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆக்டராவும் நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் எவர் ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முண்டாசுப்பட்டியில தான் நடந்துச்சா? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து பீஸா. பீட்சா. அதுக்கப்புறம் முண்டாசுப்பட்டியில நீங்க ஒரு நல்ல ரெகக்னைஸ் ஆக்டரா வந்து மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. இந்த 2 எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட ஃபர்ஸ்ட் ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேமரா முன்னாடி நீங்க நின்னப்போ அது எப்படி இருந்துச்சுன்றத பத்தி. ஃபர்ஸ்ட் வந்து பையன் கேமரா முன்னாடி நினைக்கும் போது ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஃபர்ஸ்ட் படம். அடுத்து நான் வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர் நான் பண்ணுறேன். சின்ன கேரக்டர் தான், ஒரு போலீஸ் கேரக்டர் தான். இருந்தாலும் அந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் டைலாக்லாம் வரல. அதுக்கப்புறமேலு ஆயின்சல் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் எல்லாருமே கொஞ்சம் முதல்ல எனக்கு பழக்கம் இருந்ததுனால அது கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு. பட் முண்டாசுப்பட்டியில் அதை நான் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் நான். ஏன்னா புது ஆட்கள் எல்லாருமே பெருசாக கேரக்டர், நான் பெரிய கேரக்டர் எதுவுமே பண்ணதில்லை. நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். டைலாக் நான் பேசினது கிடையாது. என் பையன் படத்தில் 2 சீன்னு சின்ன டைலாகு. அடுத்து ஓனாய் மாட்டுக்குட்டி நான் அடுத்த படம் வெளியே வந்துச்சு. அதில் வந்து நான் வந்து டைலாகே கிடையாது. மிஸ்கின் சார் படத்தில் தெரியும், டைலாக் பெருசாக வைக்க மாட்டார் அவர். ஸோ அதில் ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான். அடுத்து நான் போகும்போது இந்த படத்தில் வந்து எனக்கு உண்மையிலேயே பெரிய டைலாக் ஒரு பக்கமாக இருந்துச்சு. அப்புறம் தான் கூப்பிட்டு சொன்னேன், நான் இதெல்லாம் எப்படிப்பா நான் பண்ணிடுவேனான்னு எனக்கே பயமாக இருக்குது. உன்னுடைய முதல் படம் நீ ராம்குமார்கிட்ட சொன்னேன். நான் உன்னுடைய முதல் படம் நான் வந்ததுக்காக ஏதாவது சின்ன கேரக்டர் கொடுத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு. இல்லை சார் பண்ணிடலாம் சொல்லி அதில் வந்து கோ டைரக்டர்ஸ் 4-5 பேர் இருந்தாங்க. சலீம்னு ஒருத்தர் இருந்தார், சுரேஷ்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க எல்லாருமே நல்லா நம்மளை என்கரேஜ் பண்ணி எனக்கு ஒரு கரெக்டாக அதை எப்படி போகணும் அப்படின்றத வந்து ஒரு நாள் உட்காந்து எப்படி டைலாக் பேசுகிறேன் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அதுபடி நான் பிளான் பண்ணி போயிட்டேன் நான். அதுக்கப்புறம் அப்படியே வந்த படங்கள் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் 15 days பையன் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கிளாஸ் போங்கன்ட்டான். சூப்பர். அப்புறம் முத்து சார் தான் வந்து எனக்கு கிளாஸ் எடுத்தார், வீட்டிலேயே வந்து கிளாஸ் எடுத்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் பயம் தெரிஞ்சிருச்சு. கொஞ்சம் நடிகரே எல்லோரும் நடிகர்னு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படி வந்து என்ன நம்ம கொஞ்சம் கூட ஒரு தாட்ஸே இல்லாம சினிமாக்குள்ள என்டர் ஆகி நடிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து மோஸ்ட் ரெகக்னிசபிளா இருக்கீங்க. நீங்க உங்களை பார்த்தாலே ஓகே அந்த படத்துல இந்த படத்துல நடிச்சிருக்காரு அப்படின்ற ரெகக்னிஷன் வந்து மக்களிடையே உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம எவ்வளவு பெரிய ஸ்டார்ஸ் கூட நடிச்சிட்டீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த பேட்டை, கபாலி இந்த படங்கள்ல நடிச்ச உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். கபாலியில நடிக்கும் பொழுது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப, அதாவது இன்றைக்கி வந்து நான் உண்மையிலே எனக்கு வந்து நான் மிகப்பெரிய ரசிகன், அவருடைய மிகப்பெரிய ரசிகன். நாங்கள் தலைவர் தான் சொல்லுவோம் அவரை. அவர் கூட ஃபஸ்ட்டு டே உட்காரும் பொழுது எனக்கு வந்து உண்மையிலேயே அது வந்தவரை நாங்கள் பார்ப்போமா நினச்ச காலங்கள் உண்டு. ஸோ அவருக்கு எதிர்த்து அப்படியே உட்காந்து நம்ம நடிக்கிறோமே அப்படின்றப்ப அதனுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் வெளியே சொல்ல முடியல, என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. அன்னைக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப நான் பெருமைப்பட்டேன். சரி, இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து ஒரு முக்கியமான ஆளை வந்து அவருக்கு முன்னாடி நம்ம உட்காந்துருக்கோம்னா அதுக்கு வந்து ரஞ்சித் சார் தான் மெயின். என் பையன் ஒரு வார்த்தை சொன்னான், அப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கார் நடிக்கணும்னு கூப்பிட்டு ஒரு நல்ல கேரக்டர். இன்னைக்கு கூட இப்போ கூட ஒரு மீம்ஸ் வந்துச்சு, அந்த மார்த்தாண்டம் கேரக்டரை வச்சு ஒரு மீம்ஸ் இப்போ கூட போட்டிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த கேரக்டர் ரெஜிஸ்டர் ஆச்சு எனக்கு. அது ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதனால விவரிக்க முடியல என்னால். ஒரு விஷயம் நீங்க ரொம்ப அட்மயர் பண்ணி பார்த்த விஷயம் ரஜினிகாந்த் சார் கிட்டனா என்னது? ரஜினி சார்ட்ட எல்லாமே அட்மயர் பண்ணலாமே, அவர்கிட்ட ஒரு விஷயம் கிடையாது. இதை நம்ம கேரி பண்ணிக்கணும், நம்ம லைஃப்ல நம்ம இதை கண்டிப்பா நம்மளும் இதை இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் நம்ம எடுத்துட்டு வந்திருப்போம்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இதை கற்றுக்கிட்டேன் நான் இல்லை. அதாவது நான் வந்து சினிமான்றது வந்து எனக்கு ஆக்சிடென்டலாக வந்தது. ஸோ அதில் வந்து நான் சினிமா போக்கில் தான் போய்கிட்டு இருக்கேனே தவிர இதில் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் அப்படி நினைக்கவே இல்லை. இப்போ நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்திருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு எய்ம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஹீரோனா இப்படி பண்ணணும் அப்படின்னு பண்ணுறப்ப அப்போ ஒருத்தரை நம்ம ஃபாலோ பண்ணுறதுன்றது அப்போ அவர்கிட்ட இருந்து சில பழக்கங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். இவர் வந்து ஆல்ரெடி எங்களுக்கு தெரிஞ்சவர், ஆல்ரெடி நாங்கள் ரசிச்சிருக்கோம், அவர் சினிமாக்களை ரசிச்சிருக்கோம், அவருடைய கருத்துக்களை ரசிச்சிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வரும்பொழுது எனக்கு அப்படி தான் தெரிஞ்சதே தவிர இதில் வந்து நான் பெருசாலாம் ஒன்றும் அவரை ரசிச்சுக்கிட்டு இருந்தமே தவிர அவர்கிட்ட இருந்து நான் எதுவும் கற்றுக்கலை. இன்னும் அவர் வந்து ஒரு நல்ல ஹியூமன், அதாவது நம்ம பழக்க வழக்கங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் அவர்கிட்ட வந்து நிறையா கற்றுக்கலாம். அதாவது யாராக இருந்தாலும் ஒரு மரியாதை கொடுக்கணும், அதெல்லாம் அவர்கிட்ட அந்த பழக்கங்கள் இருக்குது. ஒரு சாதாரண ஆட்கள் கூட விஷ் பண்ணிட்டு தான் போவார். செட்டுக்கு வந்துட்டார்னா சாதாரண சும்மா அப்படியே டக்குன்னு போயிட மாட்டார். அதே மாதிரி அவர் வந்து கேரவன் பெருசாக யூஸ் பண்ணவே மாட்டார்.
ஷார்ட் முடிஞ்சு லென்ஸ் மாற்றுற டயத்தில் கூட சொல்லுவாங்க டைரக்டர் வந்து, சார் நீங்கள் போய் லென்ஸ் தானே மாற்றுறீங்க, இப்படி உட்காந்துக்கிட்டு ஒரு ஓரத்தில் சேரை போட்டு பேசாமல் உட்காந்துறாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் வந்து கற்றுக்கணும். சூப்பர். ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சா சார் நீங்க சினிமாக்கு வந்து? 2012 வந்தீங்க. ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு, 14 வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷத்துல எக்கச்சக்கமா ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் நீங்க நடிச்சிட்டீங்க. இதுல த மோஸ்ட் ஃபேவரட் நான் பண்ணதுல எனக்கு இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க பண்ண ரோல்ஸை பத்தி சொல்லுங்க. ஜெகமேதந்திரம் தான். ஜெகமேதந்திரத்துல இருந்து எனக்கு வந்து அதாவது ஒரு அகதி கேரக்டர். ஊரை விட்டு போயிடுவோம் நாங்கள், ஒரு நாட்டை விட்டே வந்துடுறோம், இன்னொரு நாட்டில் வந்து பழக்க வந்திருக்கோம். அப்படின்றப்ப அவங்களுடைய வழி எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு என் பையன் அதில் நல்ல டயலாக் வந்து பவர்ஃபுல்லான டயலாகு. ஸோ அதை வெளிப்படுத்தின விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ பெங்களூர்லேருந்து ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. வந்தவங்க சின்ன பிள்ளைகளோடு வந்திருந்தாங்க, அவங்க குட்டீஸோடு வந்திருந்தாங்க. வந்திருக்கும்போது அவரை பார்த்துட்டு, இந்த மாதிரி சார் உங்களை பார்த்தோம், அவங்க சன்னுடைய படம்லாம் எங்களுக்கு ஐடி ஃபீல்டில் இருக்காங்க, பிடிக்கும் சார், நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம், கூட ஜெகமேதந்திரன் பார்த்தோம், நல்லா இருக்கு அப்படின்னா. ஜெகமேதந்திரன் பேரை சொல்லவே அந்த பொண்ணு சொல்லுது, அந்த பிளேட்டு கழுவாரில் அந்த தாத்தா தானே அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு அந்த கேரக்டரோட இம்பேக்ட் கொடுத்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து அந்த டயலாக் வந்து உண்மையிலே எனக்கு அந்த மனசை தொடரமான ஒரு டயலாக் அது. சூப்பர். நிறைய கேரக்டர்ல வந்து நீங்க நடிக்கும்போது அது ரொம்ப ஜென்ரலா இருக்கும். நீங்க வந்து லைக் நீங்க ஒரு பர்சனா நீங்க ஆக்ட் பண்றீங்க அப்படின்றது இல்லாம ரொம்ப நேச்சுரலாவே நான் இப்படிதான் அப்படின்ட்டு கேரக்டரா வாழ்ற மாதிரி தான் நிறைய படங்கள்ல இருக்கு. இது வந்து ஒரு பட் அட் த சேம் டைம் எல்லா கேரக்டரும் ஒரே மாதிரியும் இருந்தது கிடையாது. அது எப்படி நீங்க உங்களை ஃபிட் இன் பண்ணிக்கிறீங்க ஒரு ரோலுக்கும்? ஆக்சுவலாக கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணுவேன். நான் சீன் பேப்பர்லாம் முதல் 2 நாளைக்கு முன்னாடியே வாங்கிடுவேன். வாங்கிட்டு அந்த டைலாகை பார்த்துட்டு அதுக்கு நான் அந்த கேரக்டரில் எப்படி போய்க்கலான்றதை உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணுவேன். நான் அது எப்படி பேசலாம் அப்படின்றத கொஞ்சம் பேசியெல்லாம் பார்த்துக்குவேன். நான் டைரக்டரை சொல்லிடுவேன், நான் வந்து என்னுடைய இதில் பண்ணுறேன், நீங்கள் ஏதாச்சும். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட் தான். நான் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அப்படியே பண்ணிடுவேன். நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஈஸியாக போயிடும் அது. ஓகே. சரி, கம்மிங் டு கார்த்திக் சுப்ராஜ் சார், இவங்க வந்து நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்க அப்படின்றப்போ நீங்க வந்து அப்பா அப்படின்ற ஒரு இதை வந்து அவர் உங்களுக்கு கொடுப்பாரா, நீங்க அதை எடுத்துப்பீங்களா, இல்ல நீங்க வந்து ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட்? அங்கே போயிட்டோம், ஸ்பாட்டுக்கு பார்த்துன்னா அவன் டைரக்டர், நான் ஆர்டிஸ்ட், அவ்வளோதான். எப்போவுமே அப்படிதான். இதுக்காக என்னை கேர் எடுத்துக்குவான். அசிஸ்டண்ட்டை சொல்லி அப்பா இங்கே உட்காந்துருக்காரு, அவருக்கு என்ன வேணும் இது அந்த மாதிரி கேர் எடுத்துக்குவானே தவிர, மற்றபடி சீனுக்கு போயிட்டோம்னா நான் ஆர்டிஸ்ட் தான், டைரக்டர் தான். ஓகே. இப்போ உங்க பையன் படம் எடுக்கிறாரு அப்படின்றப்போ இப்போ ஜென்ரலாவே நம்ம ஒரு கதை யோசிக்கிறோம், நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன்னா நம்ம இது வரைக்கும் லைஃப்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம் அதை எடுத்துக்கலாம், இவங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், நம்ம லைஃப் இன்ஃப்ளூயன்ஸ் எப்பவுமே ஒரு படத்துல இருக்கும். அந்த மாதிரி கார்த்திக் சுப்ராஜோட படங்கள்ல என்னைக்காவது உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கா? அது நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இன்ஃப்ளூயன்ஸ், என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது அவன்கிட்ட. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு கேரக்டர்னாலே என்னைய ஆடிஷன் வச்சு தான் எடுப்பான். ஆடிஷன்லாம் எடுக்க மாட்டான். எந்த கேரக்டர்னாலும் சரி அதுக்கு ஒரு ஆடிஷன் பண்ண பிறகு அந்த கேரக்டர் சூட் ஆச்சுன்னா தான் தருவாங்க. அப்படி இல்லைன்னா இல்லைன்றான். இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவானே தவிர மற்றபடி நம்மளுக்குன்ட்டு அது வந்து ஒரு லீனியன்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சூப்பர். ஓகே. கிரிட்டிசிசம் அப்படின்றது வந்து ஜென்ரலாவே நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்றது உண்டு. என்னைக்காச்சும் உங்க பையன் உங்க ஆக்டிங்கை கிரிட்டிசைஸ் பண்ணியோ, இல்ல நீங்க வந்து உங்க பையனோட ப்ராஜெக்ட் ஒர்க் இது என்னடா இது சரியில்லடா இப்படி பண்ணியிருக்கலாம்டா அப்படின்னு நீங்க என்னைக்காச்சும் பேசி 2 பேரும் மாத்தி கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்ட இது நடந்திருக்கா? கிரிட்டிசிசம் அவங்ககிட்ட இருந்து எதுவுமே வராது. அது வந்து படம் பார்த்தானா படம் நல்லா இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக நீங்கள் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவான். சில படங்கள் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது அப்படின்ட்டு போயிடுவானே தவிர மற்றபடி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் கிடையாது. நானும் அவன் படங்களை பற்றி பெருசாக நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்ன இருந்தாலும் எனக்கு என்னுடைய சன் அவன் என்ன படம் எடுத்தாலும் நல்லா தான் இருக்குன்ற ஒரு ஃபீலிங்கில் தான் இருப்பான். அது எல்லாரும் பேரண்ட்ஸுக்கு உள்ளது தான். அதனால் உட்காந்து அந்த மாதிரி கிரிட்டிசிசம் எதுவுமே பண்ணது கிடையாது. இது ஆனால் ஒரு ஜட்ஜ்மெண்ட் அட்லீஸ்ட் கொடுப்பேன். ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பேன் நான். இந்த படம் நல்லா இருக்குது அப்படிம்பேன். இந்த படத்தில் படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேனே தவிர படம் நல்லா இல்லைன்னு இதுவரையும் சொன்னதில்லை. அந்த மாதிரி படம் எடுக்கவும் இல்லை. அவன் இதுவரை நல்ல படமாக தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா இது அதாவது நான் என்ன சொல்லிடுறேன், ஒரு எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாது. அது ஒன்று தான். கிரியேட்டர் இஸ் அ கிரியேட்டர். யாருமே எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய மனசில் இருக்கிறத சொல்ல முடியும். அவங்க என்ன தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை சொல்லலாம். காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். கரெக்ட்.
ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படிதான் நீங்க உள்ள வந்தீங்க, இன்னமும் அப்படிதான் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இதுக்கு உங்களுக்கு இதுக்கான ரெக்கக்னிஷன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிட்டு இருந்துச்சு. பட் இதை தாண்டி இன்னும் ஒரு ஒரு லீட் ரோலா அப்படி எப்பயாச்சும் நடிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்திருக்கா? லீட் ரோலாக நடிக்கிற அளவுக்கு இப்போ என் ஏஜுக்கு தகுந்த மாதிரி கதை வந்துச்சுன்னா நடிக்கலாம் நம்ம. இல்ல உங்க மைண்ட்ல கண்டிப்பா அப்படி ஒரு கதை, இப்போ உங்களுக்காக கதை எழுதணும்னா எழுத முடியும் நிறைய பேரால. உங்களை மாதிரி ஒரு இந்த ஏஜ் குரூப்ல ஒருத்தர் லீடா வச்சு பண்ணணும் அப்படின்ற. இப்ப ரஜினிகாந்த் சாருமே ஜெயிலர் படத்துல ஒரு அப்பா கேரக்டர் தான் ப்ளே பண்ணிருக்காரு. அதெல்லாம் சொல்லாதீங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ தயவு பண்ணி அதை மட்டும் சொல்லாதீங்க. இங்க இருக்க எல்லாருமே லெஜெண்டரி ஆக்டர்ஸ். ரஜினி சார், கமல் சார் எல்லாருமே லெஜெண்டரி. சூர்யா சார் கடைசியாக சூர்யா சார் கூட நடித்தேன். எல்லாருமே அவங்களுடைய ஆக்டிங்லாம் வேறு. நாங்கள் இப்போ தான் வந்துருக்கோம். ஸோ நான் அந்த மாதிரி ஆம்பிஷனும் அந்த மாதிரி இதுவும் எனக்கு கிடையவே கிடைக்கவே நடிச்சுட்டு போவோம், அவ்வளோதான். சார் இது ஆக்சுவலி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் வந்து எனக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்குன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கதை எழுதிட்டு நிறைய பேர் வரதுக்கு ரெடியாக இருப்பாங்க. சீரியஸாக சொல்லுங்க. இல்லை அந்த மாதிரிலாம் எனக்கு கிடையவே கிடையாது. என்ன நான் நல்ல ஒரு ஆர்ட் ஃபில்மில் நடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம மணிரத்னம் சார் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு டைலாக்ஸ் ரொம்ப கம்மியாக நம்மளுடைய எக்ஸ்ப்ரெஷனோட சில படங்கள் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு படம் வந்துச்சு, இப்போ கொலைச்சேவல்னு ஒரு படம் வந்துச்சு. அது எனக்கு நேற்று கூட நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சில பேர் அது என்ன சார் அவ்வளவு இதாக நடிச்சிட்டிங்கன்னாங்க. சில பேர் டைலாகே இல்லாமல் நல்லா எக்ஸ்ப்ரெஷன் காமிச்சிருக்கீங்க, நல்லா இருந்துச்சு நாங்கள். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபுல் கேரக்டர் கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்க்கணே தவிர மற்றபடி நம்ம ஒரு லீட் ரோல் பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, ஆக்சுவலி நான் இப்போ உங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன படம் பண்ணியிருக்கீங்க பார்த்தா சிறகன்ன்ற ஒரு படத்தில் வந்து அந்த போஸ்டர்லேயே நீங்கள் தான் இருந்தீங்க. அது எப்படி அது அந்த படம் மதுரையில் இருக்கிற பசங்க எடுத்தாங்க. அவங்க ஷார்ட் ஃபில்ம் 2-3 அவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தேன். அப்புறம் வந்து நான் இது ஷார்ட் ஃபில்மான்னு கேட்டேன் மொதல். இல்லை சார் இல்லைப்பா, அப்பா தான் கூப்பிடுவானுங்க. இல்லைப்பா நாங்கள் ஒரு ஃப்யூச்சர் படம். முன்னாடியே ஃப்யூச்சர் படம் நீங்களாம் எடுக்கிறீங்க, என்னோட ஃபைனான்ஸு நீங்கள் பாட்டுக்கு என்னையை போட்டு எடுக்கிறீங்க. இல்லை சார் நீங்கள் தான் லீட் ரோலு, நீங்களும் ஜீவா ரவி சார் தான், அந்த மாதிரியான கதை அப்படின்னு நல்ல கதை. உண்மையிலே அது எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. பட் அதில் தான் நம்மளுக்கு அந்த ஆர்டிஸ்ட் வேல்யூ பெருசாக இல்லை, அதனால் அந்த படம் பெருசாக போகலை. மற்றபடி கதை நல்ல கதை. ஓகே, எப்படி நீங்க உங்களோட கேரக்டர்ஸ் சூஸ் பண்றீங்கல்ல? ஜஸ்ட் தட் உங்களுக்கு ஒரு ஹங்கர் இருக்கு, நம்ம படம் பண்ணணும், நிறைய கேரக்டர்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற ஹங்கர் இருக்கு. அதனால யார் வந்து இந்த படத்துல நடிக்கிறீங்களா அப்படி கேட்டாலும் நீங்க வந்து ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம் போய் அப்படின்னு நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலாக சொன்னோம்னா இன்னைக்கு வந்து டெபு டைரக்டர்ஸ் தான் நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. ஏன்னா அவங்க வந்து எடுத்ததுமே பட்ஜெட் படம் அப்படின்றப்ப இப்போ நம்ம கேரக்டருக்கு இப்போ ஒரு பெரிய ஆட்களை போடும் பொழுது பட்ஜெட் கூடிருன்றனால டெபு டைரக்டர்ஸ் தான் நம்மளை வந்து பார்க்குறாங்க. அந்த டெபு டைரக்டர்ஸ்கிட்ட கேரக்டர் மட்டும் கேட்பேன், என்னுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்பேன். நல்ல கேரக்டர்ஸ் தான் அவங்க சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், வேறு எதுவுமே கேட்க மாட்டேன். சரி பண்ணி தரேன்றேன், ஃப்ரீயாக இருந்தால் நான் பண்ணி தரேன்றேன். நான் அந்த மாதிரி தான் போயிட்டேன். ஏன்னா பெரிய டைரக்டர்ஸ் யாரும் கூப்பிட்றதுனா ஒரு சும்மா 1 day or 2 days அந்த டிஎஸ்பின்னா ஐஜியாக வேணும் அப்படின்னா அன்றைக்கி சும்மா போய் ஐஜி ட்ரெஸ்ஸை போட்டு சும்மா உட்காந்துட்டார். இந்த மாதிரி கேரக்டர்லாம் பெரிய டைரக்டர்ஸ் வந்து பெருசாக ஒன்றும் கூப்பிட மாட்டாங்க. ஸோ டெபு டைரக்டர்ஸ் வந்து ஒரு பெரிய கேரக்டருக்கு நம்மளை சூஸ் பண்ணி கூப்பிட்றாங்க. அப்படின்றப்ப அந்த கேரக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்குவேன். நான் பார்த்துட்டு போய் பண்ணி தந்திருக்கேன். 2-3 வில்லன் கேரக்டரும் பண்ணியிருக்கேன் நான். ஆக்சுவலி நான் இதை வந்து ஒரு கொஸ்டினாவே வச்சிருந்தேன். ஏன்னா உங்களோட ஃபிலிமோகிராஃபின்ட்டு பார்த்தா ஒரு பெரிய ஆக்டர் கூட மகான் படம் பண்ணியிருக்கீங்க, ஜகமே தந்திரம், பேட்டை, இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய படங்களும் பண்ணியிருக்கீங்க. பட் அட் த சேம் டைம் ரொம்ப சின்ன சின்ன ஸ்மால் பட்ஜெட் மூவி, பேர் தெரியாத ஒரு டைரக்டர்ஸ் வந்து பண்ற படங்கள்லாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அப்படி பண்ணியிருக்கீங்க. லைக் இது வந்து உங்களோட கேரக்டர் ஒரு ஆக்டருக்கான ஒரு ஆக் இருக்குல்ல, இப்போ நம்ம ஒரு லெவலுக்கு ரீச் ஆயிட்டோம், இதுக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் அப்படின்றத தாண்டி நீங்க சின்ன படமும் திரும்பி எடுத்து பண்றோம் அப்படின்னு அவங்களும் ஒரு லெவலுக்கு வரணும்ல. கரெக்ட், அந்த டைரக்டர்ஸ் தான். ஏன்னா என் டெபு டைரக்டர் என் பையன் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். அப்படின்றப்ப ஒரு கனவோடு வர்றாங்க அவங்க நல்ல கதையை கொண்டாடுறாங்க. கதையை கொண்டாடும் பொழுது இந்த கதை உள்ளவங்க நல்லா இருக்கும், அவனுக்கு நேம் வரும், அவனுக்கு அடுத்த படம் பெரிய படம் கிடைக்கும், பெரிய ஆட்கள் வருவாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதனால் நான் வந்து சின்ன டைரக்டர் நல்ல கதையாக கொண்டாந்தாங்க நான் நடிச்சிடுவேன். நான் அந்த டிஃபரன்சியேஷனே பார்க்க மாட்டேன் நான். ஏன்னா அவங்களே கண்டிப்பாக பெரிய ஆள் ஆவாங்க, நல்ல கதையாக கொண்டாடுறாங்க, நல்லா எடுக்கிறாங்க. அடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது இப்போ நம்மளை மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் யாரையாச்சும் போட்டு எடுத்தாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு வாய்ப்புகள் கூடிக்கிட்டே போகும். அப்படின்றப்ப அவங்களும் வந்துடலாம். இந்த இண்டஸ்ட்ரி வந்து டேலண்ட் இருக்கிறவங்க வரலாம் இன்றைக்கி அந்த மாதிரி
அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி தான் இப்போ இல்லையா? கரெக்ட். சினிமாவில் வந்து டேலண்ட் இருக்கணும், இருந்துச்சுன்னா வரலாம், முன்னாடி மாதிரி கிடையாது. பட் அட் த சேம் டைம் இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு சின்ன படம் ஒரு டெபியூட் டைரக்டர் வந்து உங்ககிட்ட பேசுறாங்கன்னா அவங்க உங்களுக்கு நல்ல கேரக்டரா ஒரு பெரிய ரோலா நான் படம் ஃபுல்லா டிராவல் பண்ற மாதிரி ஒரு ரோலா எடுத்துட்டு வந்து தராங்க. பட் அட் த சேம் டைம் ஒரு பெரிய டைரக்டர் அப்ரோச் பண்ணாங்கன்னா 1 or 2 days ஷெட்யூல் இருக்கா மாதிரி ஒரு நின்று 2 டயலாக் பேசிட்டு அந்த மாதிரி தான் வந்து அப்ரோச் பண்றாங்கன்னு சொல்றீங்க. இது ஆக்சுவலி நீங்க என்னவா பாக்குறீங்க? ஏன் இவ்வளோ உங்களுக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்கு, யூ கேன் டூ திஸ் அப்படின்ட்டு ஒருத்தர் பாக்குறாங்க, அட் த சேம் டைம் இன்னொருத்தவங்க வந்து வேண்டாம் இவங்களை தாண்டி இன்னும் நிறைய ஆளுங்க இருக்காங்க அப்படின்னும் ஃபேஸ் பண்றாங்க. இதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அதான் கூப்பிட்டாங்கன்னா போவேன் நான். இதுக்காக நான் போய் யாரையும் பார்க்குறது இல்லை. நான் கூப்பிட்டாங்கன்னா மேனேஜர்ஸ் கூப்பிடுவாங்க, கூப்பிடும் பொழுது நான் பேசிடுவேன், கேரக்டர் பேசிடுவேன். சில பெரிய படங்கள்லேயும் எனக்கு நல்ல கேரக்டர்ஸ் வந்துருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது, வந்திருக்கு. சில டைரக்டர்ஸ் கூப்பிடும்போது தட்ட முடியாது நம்மளால். ஸோ அவங்களுக்காக நான் போக வேண்டியது வரும். ஸோ இந்த மாதிரி மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். கேரக்டர் மட்டும் நல்ல கேரக்டராக இருந்தால் பண்ணிடுறது நான். அதை நினச்சமா ஃபீல்லாம் பண்ணுவேன். ஆமாம், இதை பற்றி நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன். ஏன்னா இது பேஷனாக தான் நான் வந்தேன் நம்ம. கரெக்ட். அதனால் அதாவது இன்னொன்று வந்து நான் வந்தது கொஞ்சம் லேட்டு. இனிமேல் நான் இதுதான் பண்ண முடியும். நான் இப்போ போய் ஒரு ஹீரோ ஆகணும்னு நான் நினைக்க முடியாது இல்லையா? இப்போ நான் ஒரு அப்பா கேரக்டரில் கொஞ்சம் நல்ல கேரக்டர் கிடச்சிச்சுன்னு வைங்க, அந்த மாதிரி பண்ணலாம் நம்ம. ஸோ அப்படி தான் போய்கிட்டு இருக்கேன் நான். சூப்பர். ஓகே, கமிங் டு என்ன டாபிக், நெப்போட்டிசம் எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா நிறைய பேர் இப்பெல்லாம் நெப்போ கிட்டா இருக்காங்க. அப்பா வந்து சினிமாவில் பெரிய ஆளா இருந்து அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து வழிவகுத்து நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்படி நெப்போ கிட்ஸா நிறைய பேர் இருக்க இடத்துல நீங்க ஒரு நெப்போ டேடா இருக்கீங்க. உங்க பையன் ஃபர்ஸ்ட் சினிமாக்கு வராரு, அவரால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகல, அவருக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியில நீங்க சினிமாக்கு வந்திருக்கீங்க. இது வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு நிறைய மக்கள் இருந்திருப்பாங்க. இதை ஒரு விஷயமா வச்சு நீ என்னப்பா உங்களுக்கு வந்து உங்க பையன் இருந்தாங்க, நீங்க சான்ஸ் கொடுத்தாங்க, நீங்க சினிமாக்கு வந்துட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் உங்களை பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க சொல்ல நினைக்கிற வார்த்தைகள் ஏதாவது இருக்கா? இது வந்து ஆக்சுவலாக இது வந்து இதுக்கு பதில் எப்படி சொல்றது தெரியல. இது உண்மையிலே கேட்பாங்க, கேட்பாங்க. பட் எனக்கு வந்து அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை. என் பையன் யார்கிட்டையுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டான், நீங்களாம் ட்ரை பண்ணிக்கங்கன்றான். ஒரே ஆள்கிட்ட சொன்னது ரஞ்சித் சார்கிட்ட மட்டும்தான் சொன்னான். அதுக்கப்புறம் வேறு யார்கிட்டையும் எங்கள் அப்பா நடிக்கணும், உங்கள் படத்தில் நடிக்கணும், இன்றைக்கி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வெற்றிமாறன் சார் படத்தில் நடிக்கணும்னு. பட் அதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அவன்கிட்ட சொல்லணும்னா நீங்களே ட்ரை பண்ணிக்கங்கன்றான். கூப்பிட்டா நீங்கள் போங்க, அவங்களுக்கு உங்கள் கேரக்டர் பிடிச்சிருக்கு, ஏதாச்சும் படத்தில் கூப்பிட்டாங்கன்னா போங்க, அவ்வளோதான். இது நான் சொல்லவே மாட்டேன். அந்த மாதிரி தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். அதனால எல்லோரும் மற்றவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன உங்கள் பையன் இருக்கிறனால வாய்ப்புகள், அந்த மாதிரி இதுவரை எனக்கு அந்த மாதிரி வந்ததே இல்லை. என் பையன் இருக்கனால மரியாதை இருக்குது. என் பையன் இண்டஸ்ட்ரியில் நீ கொஞ்சம் எல்லாருக்கும் நோன் பர்சனாக இருக்கிறதுனால எனக்கு மரியாதை இருக்குது. அது நான் இல்லைன்னு சொல்லலை. நான் போனோம்னா எனக்கு கரெக்டாக எனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்றாங்க, அந்த மரியாதை இருக்குது. அது ஒன்று தான் எனக்கு கிடைச்ச அட்வான்டேஜ். மற்றபடி அவன் சொல்லி நான் இதுவரை எந்த டேரக்டரும் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததில்லை. மணிரத்னம் சாரோட படத்தில் நடிக்கணும்ட்டு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ கூட வெற்றிமாறன் சார் படத்தில் இது வந்து என்ன கேரக்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இந்த மாதிரி கொடுத்தாலும் பண்ணலாம் அவங்க. சார் நீங்கள் ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க படங்கள்ல எல்லாம் நம்ம கேரக்டர் நம்ம கேட்க முடியாது. இல்ல அவங்க படங்கள்னு சொல்ல வரல, இவங்களோட ஒர்க் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற ஆசை ஏதாவது இருக்கா? அதான் கேரக்டர் தான் நான் சொன்னேன்ல, எனக்கு கொஞ்சம் எமோஷனல் கேரக்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். எமோஷனல் இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம். நான் அந்த அளவுக்கு எமோட் பண்ணுற மாதிரி கேரக்டர் எதுவும் வரல எனக்கு. இப்போ என்ன சொல்கிறது, சில படங்கள் உதாரணம் காமிக்கணும்னா பழைய சிவாஜி படங்கள் நம்ம சொல்லலாம். ரெங்காராவ் சார், அவரை மாதிரி ஒரு ஆக்டர் பார்க்கவே முடியாதுங்க. அந்த காலத்தில் எல்லா படத்துலையும் இருப்பார். அவருடைய ஹைட் என்ன ஹைட்டு தெரியுமா? அவர் அப்பா கேரக்டரில் வந்தார்னா அந்த கேரக்டர் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி அவர் வந்து ஒரு சோகத்தில் நடித்தார்னு வைங்களேன், அதெல்லாம் இன்றைக்கி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மாயாபஜார்னு ஒரு படம் வந்துச்சு, இப்போ இந்த மாயாபஜார், அதில் அவர் தான் லீட் ரோலு. ஓகே, அவர் தான் லீட் ரோலு. அவர் வந்து நிறைய அப்பா கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. அவர் மாதிரிலாம் நடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி வரணும், அந்த மாதிரியான கேரக்டர் இருந்துச்சுன்னா பண்ணலாம். ஆனால் அவர் வந்து இது முத்துக்கு முத்தாகன்னு ஒரு பாட்டு, பழைய பாட்டு ஒன்று இருக்குது, அதெல்லாம் ஃபேமஸான பாட்டு, அதெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள் நீங்கள். அதே மாதிரி அவர் ஃபுல் சூட்டில் வந்தாலும் அவ்வளோ பிரமாதமாக இருப்பார். அவர் நிறைய கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் மாதிரிலாம் பண்ண முடியாது நம்மளால. அவரை மாதிரி ஆனால் ஆகணும்னு ஆசை. ஆமாம், அவர் வந்து பெரிய ஆக்டர். அவர்
இது வரைக்கும் நீங்க வந்து உங்களுக்கு கிடைச்சதுலே த பிக்கஸ்ட் அப்ரிசியேஷன், இந்த விஷயம் எனக்கு வந்து ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒரு பாராட்டாங்க, அது மேபி நீங்க ஃபேனா யாராச்சும் வந்து உங்ககிட்ட பேசியிருந்திருக்கலாம், இல்ல யாராவது ஒரு பெரிய நீங்க எதிர்பார்க்காத ஒரு பர்சன் கிட்ட இருந்து வந்த பிக்கெஸ்ட் அப்ரிசியேஷன் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரஜினி சார் அப்ரிஷியேட் பண்ணது. அவர் வந்து கபாலியில் இங்கே நடித்து முடித்த பிறகு 10 நாள் கழிச்சு மலேசியா போகும்பொழுது அங்கே வச்சு என்னை அப்ரிஷியேட் பண்ணார். நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு புதுசுனாங்க, ஆனால் டைலாக் டெலிவரிலாம் சூப்பராக இருக்குன்னு அங்கே வச்சு அப்ரிஷியேட் பண்ணார். அது அடுத்த அப்ரிஷியேஷன் வந்து எனக்கு சிவகுமார் சார் கொடுத்தது. நான் வந்து அதாவது 100வது படம் எனக்கு ரெட்ரோ, 100வது படம் ரெட்ரோ, அதில் வச்சு எனக்கு வந்து அவர் சிவகுமார் சார் கையால் நான் வந்து ஒரு மெமெண்டோ வாங்கினேன். அது என்னால் மறக்க முடியாது. அப்போ அவர் சொன்னார், என்னங்க உங்களை பார்த்தீங்க அதுக்குள்ளே 100 படமா நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு ஸ்டேஜ்லேயே. அது ஒரு எனக்கு பெரிய அப்ரிசியேஷன். சீரியஸ்லி இது வந்து பெரிய விஷயமா தான் இருக்கு. ரொம்ப ஷார்ட் பீரியட்ல லைக் ஒரு அதான் நான் டெபு டைரக்டர் யார் வந்தாலும் நான் பண்ணிகிட்டே இருந்ததுனால 100 படம் ஈஸியாக வந்துருச்சு எனக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 127 படம் பண்ணியிருக்கேன். 95 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. 95 படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இன்னும் ரிலீஸ் ஆகாத படங்கள் வேறு இருக்குது. இது எதனாலன்னா பிகாஸ் ஆஃப் அந்த ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லை அப்படின்றனால இன்னும் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்காங்க. நல்ல கதைகளோடு நடிச்சிருக்கேன், பட் இன்னும் வெளியே வரல. அந்த மாதிரி படங்கள்லாம் இன்னும் நிறையா இருக்குது. ஓகே, இதை பத்தி ஒரு கேள்வி கேட்கணும். நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி. ஆக்சுவலி நல்ல கதை இருக்கு, மக்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் சூப்பரா இருக்கும். நிறைய லோ பட்ஜெட் மூவிஸ் இப்பெல்லாம் படங்கள் மக்கள் பார்த்துட்டு ரெக்கக்னைஸ் பண்றாங்க, இது நல்லா இருக்குன்னு பேசுறாங்க. சிறை மாதிரி படங்கள்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட்லி சூப்பரா ஒரு செம்மையா ஹிட் ஒன்று கொடுத்துருது. அந்த மாதிரி படங்களுக்கு வாய்ப்பு வந்து மக்கள் கம்மியா கொடுக்குறாங்களா அப்படின்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து நான் அதான் சொல்றேன், அது வந்து மீடியாக்கள் கையில் தான் இருக்கு. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நீங்கள் தான். அது எதுவாக இருந்தாலும் மக்கள்கிட்ட கொண்டு போய், அப்போ நல்ல படங்களை பார்க்கும் பொழுது அதை கொண்டு போய் சேர்க்கணும். பட் என்னென்னா இதில் என்ன பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னா, நல்ல படங்களுக்கு வந்து தியேட்டர்கள் கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி ஒரு மொத்தம் 700 ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்றப்ப இந்த 700 ஸ்க்ரீனில் ஒரு 300 ஸ்க்ரீன், 300 கூட வேணாம், ஒரு இவங்க கேட்குறது ஒரு 50 ஸ்க்ரீனில் தான் போடுறாங்க, சின்ன பட்ஜெட்டு. இப்போ சிறை வந்து ஒரு நல்ல பட்ஜெட்டான படம், அதெல்லாம் வேறு ஆர்டிஸ்ட் வேல்யூ இருந்துச்சு, அது வேறு. இதை தவிர இப்போ நான் சொன்ன சிறகன் இந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ கூட வடிவுகர் செம்மானாங்கெல்லாம் ஒரு படம் பண்ணோம், அதுவும் நல்ல படம் தான். அதுவும் கிராண்டின்னு சொல்லி ஒரு த்ரில்லர். அதில் இவ்வளோங்க வடிவுகர் செம்மா இருக்காங்க, சிங்கமொழி சார் இருக்கார், நான் இன்னும் 2 பேர்லாம் பண்ணியிருக்கோம். பட் அதுக்கு தியேட்டர் கிடைக்கல எங்களுக்கு, ஓடிடியில் இருக்குது. இப்போ பார்த்துட்டு சொல்கிறாங்க படம் நல்லா இருக்குன்ட்டு. பட் எதனாலன்னா இந்த தியேட்டர் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கணும், ரெகுலர் ஷோ கிடைக்கணும். இப்போ வந்து கரெக்டாக வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. இப்போ இதுக்கு என்ன செய்யணும்னா அவங்க கவுன்சிலேருந்து எல்லாம் சின்ன படங்களுக்குன்னு ஒரு 200 ஸ்க்ரீன் 250 ஸ்க்ரீன் கொடுத்தாங்கன்னா வாரத்தில் ஒரு 3 சின்ன படங்கள் 4 சின்ன படங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க 70 ஸ்க்ரீனில் வரப்போகிறாங்க, 4 படம் வந்துச்சுன்னா ஒரு 300 ஸ்க்ரீன் வரப்போகுது, 210 300 ஸ்க்ரீன் வரப்போகுது. அதை கொடுத்து ரெகுலர் ஷோ கொடுத்தாங்கன்னு வைங்களேன். இப்போ ஷோ பார்க்கும்பொழுது ஃப்ரைடே பார்க்கும்பொழுது நல்லா இருக்குன்னா மவுத் டாக் போகும்பொழுது சாட்டர்டே அன்னைக்கு வருவாங்க, அடுத்த சண்டே அன்னைக்கு வருவாங்க. இது என்ன ஆகுது, இப்போ ஒரு சின்ன படத்துக்கு அவங்க கொடுக்குற ஒன்று காலையில் 10:30 மணி ஷோ கொடுக்குறாங்க, இல்லை நைட்டு 10:30 மணி ஷோ கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஷோ தான் ஒரு தியேட்டரில் கிடைக்கும். இப்போ சென்னையில் எடுத்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ்லாம் கிடைக்கிற கஷ்டம். தியேட்டர்களில் நைட் ஷோ கிடைக்கும், ஏதாச்சும் ஒரு நைட் ஷோ கிடைக்கும்ல. நைட் ஷோ கொடுத்தா கூட மக்கள் போய் பார்த்துருவாங்க, ஒர்க் முடிச்சுட்டு அந்த 3 மணி ஷோ கொடுப்பாங்க. ஸோ பார்த்துட்டு போய் நல்ல படம்னு இவங்க சொல்லாய்க்கு முன்னாடி சண்டே வந்துடும். கரெக்ட். சண்டே அன்னைக்கு என்னென்னா அவனுக்கு ஒரு 10 டிக்கெட் கூட போகல, நீங்களாம் ஷோ கட் பண்ணிடுவான், முடிஞ்சிச்சு. மண்டேலேருந்து அந்த படமே இருக்காது தியேட்டரில். இப்போ நம்ம ஃபோன் பண்ணி நல்ல படம்னா போய் பாருங்கன்னு சொல்லும் பொழுது எங்கடா ஓடுதுன்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து மாறணும். மாறுச்சுன்னா இண்டஸ்ட்ரி இன்னும் பெருசாக வரும். ஏன்னா இன்றைக்கி வந்து சிறிய முதலீட்டாளர்கள் பயப்படுறது காரணமே அதுதான். பணத்தை போட்டோம்னா பணம் எடுக்க முடியுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு. இல்லைன்னா அழகாக ஒரு கோடிக்குள்ளே 50-60 லட்சத்துக்குள்ளே எல்லாம் நிறையா கதைகள் வச்சு நிறைய பேர் இருக்காங்க, நிறையா இருக்காங்க. அது நடித்து கொடுக்குறதுக்கு ஆள் இருக்குது, பட் வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஆள் இல்லை. இதுதான், இது மாறுச்சுன்னு வைங்களேன் இண்டஸ்ட்ரி. இப்போ வந்து நீங்கள் மலையாள இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா அவங்க ஓடிடியை பிடிச்சாங்க. கொரோனா டயத்தில் அவங்க வந்து கரெக்டாக மூவ் பண்ணாங்க, ஓடிடியை பிடிச்சாங்க. படங்கள் பூரா ஓடிடிக்கு போச்சு. சின்ன சின்ன கதைகள் தான், அருமையான கதைகள் எல்லாம் ஓடிடிக்கு போச்சு. ஓடிடிக்கு போகும். நம்ம அந்த டயத்தில்
தியேட்டருக்கு போக முடியல. வீட்டில் உட்காந்து பார்க்கும் பொழுது புதுசாக மலையாள படம் தான் வந்துச்சு. எல்லோரும் மலையாள படம் பார்க்க ஆரம்பிச்சோம். ஆமாம், கரெக்ட். நம்ம அந்த நேரத்தில் ஓடிடி இல்லை, நம்ம படங்கள்லாம் எதுவுமே நம்ம எல்லாம் பெரிய படங்களாக எடுத்து வச்சுருந்தாங்க. அதனால் கொரோனா முடிஞ்ச பிறகு தியேட்டர் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற லெவலுக்கு போனாங்க. இல்லை பெரிய அமௌண்ட் கிடச்சா தான் ஓடிடியில் கொடுத்தாங்க. இப்படி ஆயிடுச்சு. அப்போ நம்ம போக முடியல. ஸோ இதுதான் இதை வந்து இருக்கிற அசோசியேஷன் எல்லோரும் உட்காந்து பேசி இதை ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணாங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் நிறைய இருக்காங்க, சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ் நிறையா இருக்காங்க. அவங்கள என்கரேஜ் பண்ண. என்றைக்குமே சிறுதொழில் தாங்க, சிறுதொழில் பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. சிறுதொழில் தான் ஒரு நாட்டை வளர்க்குறது. ஒரு இண்டஸ்ட்ரியை வளர்க்குறதே சிறுதொழில்கள் தான் வளர்க்கும். பெரிய தொழில் இப்போ பெரிய இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, ஒரு 300 பேர் வேலை பார்ப்பான், முடிஞ்சு போச்சு. அந்த 300 பேர் தான் அவனுக்கு ரிட்டையர் ஆகிற வரையும் அவங்க தான் பார்ப்பாங்க. சின்ன தொழில் எடுத்துக்கோங்க, ஒரு இண்டஸ்ட்ரிக்கு 50 பேர் வேலை பார்த்தாலும் ஒரு 1000 இண்டஸ்ட்ரி இருந்துச்சுன்னா என்ன எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க. இதே பாலிசி தான் இங்கேயும். ஒரு பெரிய படம் 1 வருஷத்துக்கு போகுது. அதில் போய் நீங்கள் போய் ஒர்க் பண்ணிங்கன்னா எத்தனை பேர் ஒர்க் பண்ணுவீங்க? அவ்வளோதான். அவங்களுக்கு 1 இயர் எல்லாம் கிடைக்கும். சின்ன படம் 28 நாளில் முடிக்கிற படங்கள் இருக்குது, 20 நாளில் முடிக்கிற படங்கள் இருக்குது, 15 நாளில் முடிக்கிற படங்களும் இருக்குங்க. ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு அவ்வளோ எத்தனை பேர், ஒரு மினிமம் ஒரு 50-60 பேர் வேலை பார்க்கலாம். கண்டிப்பாக 60 பேர் குறைஞ்சி வேலை பார்க்காம படங்கள் எடுக்க முடியாது. ஒரு 60 பேர் வேலை பார்க்கும் பொழுது இன்றைக்கி சென்னையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சிறுதொழில் படம், சிறிய முதலீட்டாளர் படமே எத்தனை நடக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 50, 60, 70 படம் நடக்கும். கரெக்ட். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேர் 1500 பேருக்கு வேலை போய்கிட்டு இருக்கு. ஸோ இது ரொட்டேஷனில் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு இதான் இந்த மாதிரியெல்லாம் திங்க் பண்ணோம்னா, இதை வந்து சிறு முதலீட்டாளர்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாங்கன்னா நிச்சயம் பெரிய லெவலுக்கு, இன்னும் பெரிய லெவலுக்கு போகலாம். ஏன்னா ஓடிடி இப்போ வாங்க மாட்டேங்கிறாங்க சின்ன படங்களை. தியேட்டர் ரிலீஸ் வந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இப்போ பாவம் தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கே இது இருக்குது, கிடைக்க மாட்டேங்குது. அது மாறணும். இப்போ 1 கோடி ரூபாய், ஒரு 50-60 லட்சம் இருந்தாலே ஒரு நல்ல படம் மக்களுக்கு கொடுத்துட முடியும் அப்படின்ற இடத்துல கோடிக்கணக்கில் செலவு பண்ணி படத்தோட ப்ரொமோஷன் மட்டுமே நடந்துட்டு இருக்கு. இப்போ பெரிய சின்ன படங்கள் எல்லாம் வர முடியலன்னு சொல்ல வரேன். இப்போ இந்த நீங்கள் சொல்கிறீங்களா அந்த பாயிண்ட்டு, இதை தான் அந்த ப்ரொமோஷன் பண்ண முடியல. ப்ரொமோஷன் கண்டிப்பாக பண்ண முடியல. ஸோ அதில் தான் அவங்களுக்கு எல்லாமே போயிடுது. அப்போ அவங்களுக்கு அந்த 1 கோடியை கூட அவங்களால மீட்டு எடுக்க முடியல அப்படின்றப்ப அடுத்த படத்துக்கு எப்படி வருவாங்க? அவங்க வரமாட்டாங்க. 40-50 கோடி போட்டு படம் எடுக்கிறவங்களுக்கு எப்படினாலும் ஒரு 10 கோடி ரூபா வந்துடும். சரி, அவனுடைய முதலீட்டாக அது வந்துடும். அப்படின்றப்ப அடுத்தடுத்து அவங்க பெரிய படங்களுக்கு தான் போவாங்களே தவிர சின்ன படங்கள் எடுக்க மாட்டாங்க அவங்க. ஸோ இது மாறணும். இது மாறுச்சுன்னா நல்லாயிருக்கும். இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். எங்களை மாதிரி அதாவது டேலண்டட் ஆர்டிஸ்ட் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க வெளியே வர முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க எல்லாம் வெளியே வருவாங்க. ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா இருக்கா, இது பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு? ஏதோ 1-2 ஐடியாஸ், பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்கா இதை மாத்துறதுக்கு? இது மாத்திரம் தான் அந்தந்த அசோசியேஷன் பண்ணணும், ப்ரொடியூசர் கவுன்சில் பண்ணணும். இவங்க தான் அதை மாற்ற முடியும். நான் என்ன மாற்ற முடியும்? நம்ம என்ன சொல்ல முடியும்? இல்லை சார், இன்னைக்கு நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்லியாதுன்னா அவங்க உட்காந்து இந்த தியேட்டரை பிரித்து தரலாம், எல்லாருக்கும் ரெகுலர் ஷோ கொடுங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி உட்காந்து பேசணும். அவங்க பேசுனாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ஒரு அப்பாவா நீங்க வந்து உங்க பையன் வந்து சினிமாக்குள்ள வந்துட்டாரு, பெரிய பெரிய இடங்கள்ல வந்து நிறைய இப்போ சாதிச்சுட்டு இருக்காரு. இருந்தாலும் வந்து நீங்க பெர்மிஷன் கொடுத்து இதை ஃபர்ஸ்ட் மூவ் அவர் பண்ணது வந்து நாளைய இயக்குனர்ல பண்ணி ஒரு பெரிய லெவல்ல வந்து ஒரு பேசப்பட்டாரு. அட் த சேம் டைம் அவரோட முதல் மூவியுமே வந்து நல்லா ஹிட் ஆச்சு, சூப்பரா ரீச் ஆச்சு மக்களுக்கு. நீங்க இதை நினைச்சு, அவரை நினைச்சு எவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அவனுடைய ஃபர்ஸ்ட் அவனுடைய இதை சொல்லும்போது டிகிரி முடிச்சுட்டு வரும்பொழுது கரெக்டாக சொன்னான், எனக்கு வந்து இதில் தான் இன்ட்ரெஸ்ட்டு, சினிமாவில் தான் இன்ட்ரெஸ்ட்டு, அதுவும் டைரக்ஷன் பண்ணுறதுலாம் இன்ட்ரெஸ்ட்டு, படிப்புக்கு மரியாதை கொடுத்து உங்களுக்காக நான் ஒரு 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனான். அந்த நேரத்தில் நாளை இயக்குனர் இருந்துச்சு. அது நிறைய பேருக்கு தெரியும், நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். அப்போ வந்து பிரதாபோத்தன் சார்ட்டையும் மதன் சார்ட்டையும் ஃபஸ்ட்டு டே நான் கேட்குறேன். ஏன்னா எங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் யாரையுமே தெரியாது. அவனுடைய முதல் படம் நல்லா அந்த ஃப்ளைட்டு சவுண்டை வச்சு எடுத்துருப்பான். அந்த ஸ்ரீலங்கன் இதை பற்றி ஃப்ளைட் சவுண்டை வச்சு எடுத்துருப்பான். அது அப்போ அவர்கிட்ட கேட்டேன், இல்லை இஸ் ஹேவிங் எ வெரி குட் டேலண்ட், உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி எங்களுக்கு தெரியாது, இண்டஸ்ட்ரியில் விட்டிங்கன்னா பெரிய ஆள் ஆவான் அப்படின்னா. ஸோ அவங்க அட்வைஸை நாங்கள் எடுத்துக்கிட்டு
சரி இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்தானா ஒரு சிஇஓ லெவலில் இருந்திருப்பான் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு அளவுக்கு ஒரு கிரியேட்டராக எல்லோரும் மனசில் இருக்கான் அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் அதனால தான் உன் வாழ்க்கை உன் கையில் தலைவர் மாதிரி சொல்லிவிட்டு உடனே ரிசைன் பண்ணிட்டு சில சாதிச்சான் அதை. அப்புறம் வந்து இப்போ நீங்க கேரக்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இந்த மாதிரி அந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி பேசிட்டு இருந்தப்போ, ஒருவேளை நீங்க ஒரு வில்லனா நடிக்கிறீங்க அப்படின்னா வச்சுக்கலாம். நம்ம உங்களை ஒருத்தர் வந்து வில்லனா கேஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு டைரக்டர்னு வச்சுக்கலாம். எந்த ஹீரோக்கு நீங்க வில்லனா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆசைப்படுவீங்க? அது வந்து நேஷனல் லெவல்ல வந்து கோலிவுட்டோ ஹாலிவுட்டோ என்னவோ பாலிவுட்டோ மாலிவுட்டோ என்னவா வேணா இருக்கலாம். யாருக்கு வில்லனா சூஸ் பண்ணும்போது அது டைரக்டர் என்ன சொல்றாரு அதான் செய்ய முடியும். நான் வந்து இப்போ வந்து இவருக்கு வில்லனா நடிக்கிறேன் அவருக்கு வில்லனா நடிக்கிறேன் வில்லன் கேரக்டர் கொடுத்தா யாருக்கு வேணாலும் நம்ம நடிக்கலாம். இப்போ நான் வில்லனா நடிக்கும் பொழுது ஹீரோ யாருன்றது அவங்க தான் சூஸ் பண்ண முடியும். இந்த ஹீரோவுக்கு ஒரு வில்லனா போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது டைரக்டருடைய கையில் தான் இருக்குது. என்னையை பொறுத்தளவுக்கு வில்லன் கேரக்டர் கொடுத்தா யாரோட நான் நடிப்பேன். நான் வில்லன் கேரக்டர் பண்ணணும்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணலாம் அப்படின்னா ஏதாச்சும் படங்கள் அமைச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் வந்து நான் வந்து ஓரளவுக்கு மேக்ஸிமம் எல்லா ஆர்டிஸ்டோடையும் பண்ணிட்டேன். பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாரோடையும் பண்ணிட்டேன். 2 பேரோட தான் பண்ணலை. இன்னும் ஒன்று தலை, அவரோட இன்னும் பண்ணலை. அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அஜித் சார் கூட பண்ணணும் அப்படின்ட்டு. அடுத்து நம்ம கார்த்தி, சூர்யா தம்பி கார்த்தி, அவரோடையும் பண்ணலை. மீதி எல்லாரோடையும் மேக்ஸிமம் பண்ணிட்டேன். நான் பிரபுதேவா சார்லேருந்து எல்லா ஜெயம் ரவி சார் எல்லாரோடையும் பண்ணியிருக்கேன். சரி, இருந்தாலும் வந்து வில்லனா இந்த ஹீரோவை அடிச்சு தோச்சு ஃபைட் பண்ணி அப்படிதான் சொல்லுங்க சார். வில்லன் கேரக்டர் அதான் சொன்னேன். வில்லன் கேரக்டருக்கு நான் சூட் ஆவேன்ன்றது தெரியணும். அது டைரக்டர் கையில் தான் இருக்குது. அவர் என்ன வில்லனா சொன்னாரா எந்த ஆர்டிஸ்ட் கிட்டனாலும் நம்ம நடிக்கலாம். ஓகே, வில்லனா நம்ம அடிச்சு வைக்க மாட்டோம், நம்ம தான் அடி வாங்குவோம். நீலிரா படம் வந்து 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு இருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, ராணா சார் கூட சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அண்ட் இந்த படம் வந்து ஸ்ரீலங்கா வார் ரிலேட்டடா இதை பத்தி பேசுற படமா இருக்கு. ஆக்சுவலி இதை பத்தி நிறைய பேர் ஆல்ரெடி படம் எடுத்துருந்துருக்காங்க. பட் எதையுமே வந்து இங்க ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இங்க நிறைய பேருக்கு கிடைக்காம இருந்திருக்கு. ஆனா இப்போ இது ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. நீங்க வந்து படத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன நடந்துச்சு அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸை பத்தி அது ஆக்சுவலாக அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே என்னுடைய ஃபேஸில் தான் படமே ஆரம்பிக்கும். நான் ஒரு இந்தியன் ஆர்மி ஆஃபீஸர், அந்த மாதிரி ஒரு நான் பெர்மிஷன். இது வந்து ஆக்சுவலாக இந்த ஸ்ரீலங்கன் டைரக்டர் தான் அவர். அவங்களுடைய வழியை சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக இந்த அதாவது என்ன சொல்கிறது, போரை பற்றியோ ஈழத்து போரை பற்றியோ இல்லை ஈழத்தில் நடந்த சம்பவங்களை பற்றியோ இதை பேசலை. இது ஒரு இன்சிடெண்ட். அதாவது போர்க்காலத்தில் ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு இன்சிடெண்ட் அப்படி தான் எடுத்திருக்காங்க அவங்க. அது வந்து உண்மையிலே ஒரு கதை, அதாவது உண்மையிலே நடந்த கதை. அதை வந்து ஆர்மி பேஸில் எடுத்திருக்காங்க. அந்த நேரத்தில் ஆர்மி ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அந்த வீடுகளில் என்ன நடக்கும் அப்படின்றத வந்து அந்த வீட்டில் அதை நீங்கள் படம் பார்த்தேன், அது சொல்ல முடியாது, படம் பார்த்தா தெரியும். இது வந்து மற்றவங்க நினைக்கிற மாதிரி, அதாவது இன்னைக்கு ஸ்ரீலங்கன் இது வந்து நிறைய பேர் உங்களுக்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல. அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகும். அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை வந்து எல்லோரும், ஏன்னா இந்த ஜெனரேஷன் அதுதான் ஒரு நேற்று ஒரு டைரக்டர் கூட, பெரிய டைரக்டர் கூட சொன்னார், ஸ்ரீலங்கனை பற்றி நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அவங்களுக்கு நம்ம இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து அதை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து அதை சொல்லிக் கொடுக்கும். இந்த மாதிரி படங்கள் வந்து அதை சொல்லிக் கொடுக்கும். இப்போ எங்களுக்கு தெரியும் அந்த காலம், அப்போ வந்து ஸ்ரீலங்காவில் வந்து எவ்வளோ எல்லோரும் பாடுபட்டாங்க, என்ன நடந்துச்சு, எதனால் போகும். ஏன்னா ஸ்ரீலங்கா வந்து அன்னையிலேருந்து ஒரு அமைதியான நாடாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஒரு அருமையான டூரிஸ்ட் பிளேஸ் அது. நான் இங்கேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து கரெக்டாக 3/4 மணி நேரத்தில் போயிடலாம். நம்ம பெரிய லெவலில் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகிருக்கும். அவங்களும் பெரிய லெவலில் டெவலப் ஆகியிருப்பாங்க. இன்றைக்கி வந்து எல்லோரும் சிங்கப்பூரில் போய் இண்டஸ்ட்ரி போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு இந்தியன் மார்க்கெட்டு தான் மெயின் மார்க்கெட்டு, ஜப்பான் எல்லாருக்குமே. ஸ்ரீலங்கா அந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கும். பட் அது இல்லாமல் போயிடுச்சு பிகாஸ் ஆஃப் அந்த இன்டர்னல் பாலிட்டிக்ஸ்னால. ஸோ அது நடந்த விதங்களே வேறு. அது யாருக்குமே தெரியாது, அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி யாருக்குமே தெரியாது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சுத்தமாக தெரியாது. அப்படின்றப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும் அதை. ஸோ இது வந்து தெரியப்படுத்தும். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு வார் சம்மந்தப்பட்டோ இல்லை அங்கே நடந்த பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டதோ படமே கிடையாது. ஓகே,
வாழ்வியல் சம்மந்தப்பட்டது இது. ஸ்ரீலங்கன் வாழ்வியல் சம்மந்தப்பட்ட படம். இது எல்லாருக்குமே டச்சிங்காக இருக்கும் அந்த படம். இது எல்லோரும் போய் தியேட்டரில் போய் பாருங்கள். நான் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன் நான். ஆனால் படம் நல்ல படம். ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட ஒரு த்ரில்லராகவும் இருக்கும். ஒரு அதாவது நம்ம சொல்கிற மாதிரி, நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஸ்ரீலங்கா பற்றி கம்ப்ளீட்டாக அப்ரப்டாக எடுத்தோம்னா நம்ம இங்கே ரிலீஸ் பண்ண முடியாது தான். இல்லைன்றது கிடையாது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அந்த மாதிரியான படங்கள் கிடையாது இது. அண்ட் ஆல்சோ உங்ககிட்ட இவ்வளோ நேரம் நான் பேசினதுல நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணுறேன். எல்லாத்தையுமே வந்து பாசிட்டிவான ஒரு அப்ரோச்லேயே எடுத்துக்கிறீங்க. நெகட்டிவா அப்படின்றத பற்றி நீங்கள் யோசிப்பீங்களான்ட்டு கூட எனக்கு தெரியாத அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவான டைரெக்ஷனில் தான் எடுத்துகிட்டு போகிறீங்க. இது வந்து ஆக்சுவலி நீங்கள் ஒரு பர்சனாகவே இப்படிதானா, எங்கேருந்து இந்த ஒரு கேரக்டர் உங்களுக்கு வந்துச்சு சார்? ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் அதான் சொல்கிறோம்ல, நாங்கள் வந்து நிறைய ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கோம். அடுத்து எங்கள் அப்பா எங்களை வளர்த்தது தான் அப்படி. எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருப்பார். அவர் பெரிய காந்தியவாதி எங்கள் அப்பா. தோளுக்கு மிஞ்சினால் தோழன், அதுதான் அவருடைய பாலிசி. அதனால் நாங்கள் அடல்ட் ஏஜுக்கு வரும்பொழுது எங்களுடைய இஷ்டம் தான் எல்லாமே. ஆனால் கரெக்டாக கைட் பண்ணிக்குவாங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு எதுவுமே சொல்ல மாட்டார் யாரையும். இப்போ எனக்கு இதுதான் பிடிக்குதுன்னா பிடிக்கிறத செய், ஆனால் அதில் வர்ற பலன்களை நீங்கள் தான் அனுபவிச்சுக்கணும். அதில் நட்டம் வந்தாலும் சரி, எதுனாலும் சரி, நீ தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்ற மாதிரி பாலிசிலேயே வளர்த்துட்டார். இன்னொன்று, என்னுடைய இந்த ஃபோனில் வச்சுருக்கேன், நான் காமிக்கிறேன். என்னுடைய எஸ்எல்சி புக்கில் வெறும் இந்தியன் ஹிந்துன்னு தான் போட்டிருப்பார், கேஸ்ட்டை பற்றியே போடல. அப்போவே இப்போ 1971 என்னுடைய எஸ்எல்சி முடிக்கும் பொழுது, என்னுடைய அப்போ எஸ்எஸ்எல்சி தான், நீங்கள் அதுக்கப்புறம் தான் +2 இருந்துச்சு. அதில் வந்து வெறும் இந்தியன் ஹிந்துன்னு தான் போட்டிருப்பார், கேஸ்டில் நோன் தான் போட்டார். அவ்வளோ அப்படி காந்தியன் பிரின்சிபல் உள்ளவர் அவர். நான் காந்தி சொன்னது வந்து எக்கனாமிக்கலி ஃபார்வேர்டு, எக்கனாமிக்கலி பேக்வேர்டுன்னு சொன்னது. அதை நம்ம வந்து அதாவது அது பேசினோம்னா நிறையா பேசலாம். அதை வந்து ஜாதி அடிப்படையில் கொண்டாண்டோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி வளர்ந்தவங்க நாங்கள். அதனால் எதையுமே நம்ம ப்ராக்டிக்கலாக போயிடணும் நம்ம. நீங்கள் வந்து சினிமாவுக்கு வந்திருக்கீங்க, ஒரு 14 வருஷங்களில் வந்து ஆல்மோஸ்ட் 100 படங்கள் நடிச்சிட்டீங்க, ரொம்ப பெருசாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல ரெக்கக்னேஷனும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. பட் அட் த சேம் டைம் இன்னும் சின்ன பசங்களை சினிமாவுக்கு வரணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களால இதை பண்ண முடியல, இன்னும் பண்ணணும்ட்டு ஆசைப்பட்டுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும், ஒரு கருத்தாவோ இல்லை ஒரு இன்புட்டாவோ இதை நீங்கள் எல்லாமே டைம் வில் ரைப் எவ்ரிதிங். அந்தந்த டைம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த சினிமாவை பொறுத்தளவுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நம்ம ட்ரை பண்ணணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு வெயிட் பண்ணி கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சுன்னு வைங்களேன், நிச்சயம் அவங்களுக்கும் வாய்ப்புகள் வரும். பெரிய ஆட்கள் ஆகிறதுக்கு எல்லாருக்குமே வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு நம்ம வெயிட்டிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தெரியுது. அதுதான் எல்லாருக்குமே ஒரு வருத்தம். அதுதான் சொல்கிறேன்ல, இதுக்கு வந்து சிறிய படங்கள் நிறையா வந்துச்சுன்னா எல்லாருக்குமே வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ அதுலேருந்து அவங்க பெரிய ஆட்கள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இப்போ டைரெக்டாக போய் ஒரு பெரிய டைரக்டரை போய் யாருமே அப்ரோச் பண்ணிட முடியாது. அவங்களும் இமீடியட்டாக எடுத்தது உடனே வாய்ப்புகள் தர மாட்டாங்க. ஆனாப்பட்ட விஜய் சேதுபதியே ஒரு படத்தில் வந்து இதாக இருந்து தான் வந்திருக்காரு அவர், இல்லையா? கூட்டத்தில் நின்று தான் வந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி இது. ஸோ இதில் வந்து இப்போ சிறிய முதலீட்டாளர்கள் நிறையா வந்தாங்கன்னா நிறைய பேருக்கு வாய்ப்புகள் வரும். அதை தான் சொல்கிறது, சிறிய முதலீட்டாளர்களை எல்லாருமே என்கரேஜ் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆக்டராக சூப்பராக வந்து சாதிச்சுட்டு இருக்கீங்க, உங்கள் பையன் ஒரு டைரக்டராக இருக்காரு, நீங்கள் வந்து ஒரு ஆக்டருன்றது தாண்டி சினிமாவில் வேறு ஏதாவது அவங்கள நாங்கள் பார்க்க முடியுமா? ஒரு ப்ரொடியூசராகவோ இல்லை ஒரு டைரக்டராக? இல்லை, கண்டிப்பாக அது கிடையாது. டைரக்ஷன்னு ப்ரொடியூசர் அதெல்லாம் தேவையே இல்லாதது. என்ன நம்ம தான் நம்மளுக்கு என்ன வருமோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு. இதை விட்டுட்டு நம்ம வேறு மாதிரி போனோன்னு வைங்களேன், அவ்வளோதான். நிறைய பேர் அதில் காணா போயிருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு நடிக்க வருது, நடிச்சுட்டு போகிறோம், அவ்வளோதான். அவனுக்கு டைரக்ஷன் வருது, டைரக்ட் பண்ணுறான், ஏதோ ப்ரொடியூஸ் பண்ணுறது போய்கிட்டு இருக்குது. இதோடு நம்ம போய்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நம்மளால் என்ன முடியுமோ அப்படி தான் போகணும். ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு நம்ம எவ்வளோ பண்ண முடியுமோ அதோட போயிடணும். அதை விட்டுட்டு பெருசாக போகலாம், 200 கோடி போட்டு படம் எடுக்கலாம், அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. ஸ்டாண்டர்டாக போய்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஸ்டாண்டர்டாக இருக்கலாமா? என்றைக்குமே லைஃப் வந்து ஸ்டாண்டர்ட் லைஃப் நம்ம மெயின்டைன் பண்ணோம்னாலே போதும், நல்லா இருக்கலாம். இல்லை எல்லாருக்குமே என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணுங்க. இன்றைக்கி வந்து நான் நிறையா பார்க்குறேன். நான் காரில் போகும்போது பார்த்தேன்னா நிச்சயம் ஒரு 10 பைக்கு பார்த்தோன்னா ஒரு 7 பேர் பைக்கில் பேசிட்டு தான் போகிறாங்க. இது மாறணும், கண்டிப்பாக மாறணும். இதுக்கு வந்து போலீஸும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது.
அவங்க வந்து செல்ஃபாக அவங்கள பற்றி நினச்சிக்கணும், அவங்க ஃபேமிலியை பற்றி நினச்சிக்கணும். இப்போ பேசிட்டு போகிறோம், டக்குன்னு கீழே விழுந்தானே அவனுடைய கால் போச்சுன்னா என்ன ஆகுறது? நம்ம அது யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க யாருமே. அதனால் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கும் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், செல்ஃபோனை வந்து பேசுனீங்கன்னா நிப்பாட்டி பேசுங்க. காரில் போகிறவங்க பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேன், எத்தனை கார் ஏத்தாடி வர லாரிக்காரன் பேசிட்டு போகிறான் ஒருத்த கையில் வண்டியை ஓட்டிட்டு. நம்ம கிராஸ் பண்ணும்போது தெரியுது, அது லைட்டாக இப்படி எடுத்தான்னா நம்ம போயிடுவோம். அதனால் எல்லோரும் செல்ஃபோனை யூஸ் பண்ணுறது, இதுக்கு வந்து இந்த சென்சார் மாதிரி ஏதாச்சும் வந்துடலாம். முன்னாடி அந்த மவுத்துலேருந்து இந்த வாடகை வந்துச்சுன்னா, ஒரு சென்சார் வந்துச்சுன்னா காரே நகலாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆல்கஹால் யூஸ், அந்த மாதிரி இதுக்கு ஒரு சென்சார் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். மோட்டரில் போகும் பொழுதோ இல்லை ஏர் படும் பொழுதோ செல்ஃபோன் யூஸ் பண்ண முடியாது, ஒர்க் ஆகாதுன்ற மாதிரி வந்துச்சுன்னா நான் உண்மையிலேயே நல்லாயிருக்கும். நான் பார்க்கும்பொழுது அது சின்ன பசங்களை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அதனால் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. அது ஒரு பெரிய எல்லாருக்குமே ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன். செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் வந்து அவங்கவுங்க பிள்ளைகளை டேலண்ட் அவங்களுக்கு என்ன இருக்கோ அதெல்லாம் டெவலப் பண்ணி விடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஆக்சுவலி. நான் அப்போ தான் நம்ம நாடு வந்து இன்னும் பெரிய வல்லரசாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணாதீங்க, அட்வைஸ் பண்ணுங்கள். உங்களுடைய தாட்ஸை வந்து அவங்க மேலே திணிக்காதீங்க. அவங்க தாட்ஸுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுங்க. சார் மாதிரி சூப்பர் கூல் டாடாக இருங்க, இதுதான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அப்புறம் எங்கள் படம் நீலிரா, எல்லாரும் தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். வசந்த் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒன்ஸ் அகேன் நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூ எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்து ரொம்ப பொறுமையாக நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.